தவளை தன் வாயால கெடும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி சோழன் வந்துட்டு தன் வாயாலேயே தனக்கு சூனியம் வச்சுக்கிறாரு. வேற யாரும் அவருக்கு ஆப்பு வைக்கணும் அவசியமே இல்ல. சும்மா இல்லாம நிலா வந்து இப்ப வீட்டுக்கு வந்திருக்காங்க. அதாவது பல்லவன் கால் பண்ணி ரொம்ப சென்டிமென்டலா பேசி அழுதுருக்கிறாரு. ஸோ, அதனால என்ன பண்றாங்கன்னா, நிலா வந்து ஹாஸ்டல்ல இருக்காம மறுபடியும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. இப்போ ஊர்க்காரங்க எல்லாருமே மறுபடியும் நிலா வந்தத பார்த்துட்டு, "என்ன இந்த பொண்ணு ஓடி போயிருச்சுன்னு நெனச்சோம், திருப்பி வந்துருச்சு" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ நடேசனுக்கு வந்துட்டு ரொம்ப பெருமையா இருக்கு. வீட்ல இருக்கவங்க எல்லாருமே மறுபடியும் ரொம்ப ஹேப்பியா இருக்கிறாங்க. இத வச்சுட்டு சோழன் இனிமேலாவது வாய விட்டு எதுவும் பேசாம அமைதியா இருந்திருக்கலாம். அவர் என்ன சொல்றாரு அப்டின்னா, நான் வந்து நீங்க எனக்கு திருப்பி வீட்டுக்கு வருவீங்கன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. எப்படி தெரியும் அப்படின்ட்டு நிலா கேட்க, உடனே இல்ல நான் கட்டின தாலி இன்னும் உங்க கழுத்துல தானே இருக்குது. இவ்வளோ நடந்திருந்தாலும் நீங்க இன்னும் என்னைய வந்து புருஷனா தான் நெனச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்ல, ஓ! இந்த தாலி தான் உன்னைய இந்த தப்பெல்லாம் பண்ண வைக்குதா அப்படின்னு யோசிச்ச நிலா என்ன பண்றாங்க அப்படின்னா, தாலிய கழட்டி சோழன் கையில குடுத்துர்றாங்க. இப்போ சோழனுக்கு வந்துட்டு இந்த ஆப்பு தேவையா? பேசாம இருந்தாலாவது நிலா வந்து கழுத்துல தாலிய போட்டுக்கிட்டாவது இருப்பாங்க. இப்போ அந்த அடையாளமும் இல்லாம இருக்குது. உடனே சோழன் வந்துட்டு ஒரு சபதம் எடுக்குறாங்க. நான் வந்துட்டு இந்த தாலிய என் கழுத்துல கட்டி விடுங்கன்னு நிலாவ சொல்ல வப்பேன். அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்கிறாரு. இதுவரைக்கும் இருந்ததே போதும். இனிமே வீட்ட விட்டு வெளியில விரட்டாம இருந்தா போதும். எல்லாரும் சேர்ந்து சோழன விட்டு விரட்டாம இருந்தா அதுவே போதும். ஓகே. இப்ப மறுபடியும் நிலா வீட்டுக்கு வந்துட்டாங்க. இவங்கள இம்ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக வழக்கம் போல சோழன் வந்துட்டு அவங்களோட வேலைய பார்க்குறாங்க. இப்போ நிலா வேலை பார்க்குற ஆஃபீஸ்ல வந்துட்டு அவங்களுக்கு தெரியுது. அதாவது நிலாவுக்கு அன்மேரிட் அப்படின்றதுனால, இப்ப நிலாவோட ஆஃபீஸ்ல இருக்கிற எம்டி வந்து ராகவ் வந்து என்ன பண்றாங்கன்னா, நிலாவ கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அப்ரோச் பண்றாரு. இப்போ நிலாவுக்கு வந்து ஒரு ப்ராஜெக்ட் குடுக்குறாங்க. அது சக்ஸஸ்ஃபுல்லா பண்ணி முடிக்கிறதுனால, அவங்க மேல வந்துட்டு ஒரு ஈடுபாடு வருது அப்படின்ற மாதிரி அடுத்தடுத்த சீன்ஸ்ல வந்துட்டு காட்டப் போறாங்க. அதுக்கு தான் சொல்றது தாலி வந்துட்டு ஒரு வேலி மாதிரி. ஆனாலும் நிலா வந்துட்டு அத பெருசா மதிக்காம கழட்டி குடுத்துர்றாங்க. ஏன்னா, சோழன் அப்பத்தான் நம்மள வந்து பொண்டாட்டி அப்படின்னு ரூல்ஸ் எடுத்துக்குவாங்க. அவர் கட்டின தாலி அவர் கையில குடுத்துட்டோம்னா, அந்த மாரி நடக்காதுல்ல அப்படின்ற மாதிரி நெனச்சு தான் இந்த முடிவு எடுத்திருக்காங்க. சரி, இப்போ அடுத்து நம்ம சேரனுக்கும் சாந்தா இருக்காங்கல்ல, அவங்களுக்கும் ஏதாவது ஒரு லவ் சீன் வைக்கிற மாரியோ, இல்ல அ ஒரு மேரேஜ் வரைக்கும் கொண்டு போனா சூப்பரா இருக்கும் அப்படின்னு நெனைக்கிறவங்க, மறக்காம லைக் பண்ணிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.